சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவை மாநிலத்தில் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் பயிர் உற்பத்தி திட்டத்தில் நெல் மற்றும் சிறுதானிய சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 2023-24 ஆண்டு சம்பா பருவத்தில் உயர் ரக நெல் சாகுபடி செய்த 4858 பொது பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா ரூபாய் 5000 வீதம் ரூபாய் 3,95,00,000, அட்டவணை பிரிவை சேர்ந்த 446 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா ரூபாய் 6000 வீதம் ரூபாய் 29.76 லட்சம் வழங்கப்பட்டன. பாரம்பரிய நெல் சாகுபடி செய்த 96 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 9.72 லட்சமும், அட்டவணை பிரிவு விவசாயிகள் 7 பேருக்கு ரூபாய் 29,340 மற்றும் விதை உற்பத்தி திட்டத்தில் ரூபாய் 1.54 லட்சம் என மொத்தம் 5416 விவசாயிகளுக்கு ரூபாய் 4,36 லட்சம் ஊக்கத்தொகையை முதல்வர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். அத்துடன் விவசாயிகளுக்கு தேவையான டிராக்டர், பவர் டிரில்லர், நெல் நடவு இயந்திரம், களை எடுக்கும் இயந்திரம் உள்ளிட்டவற்றையும் மானியத்தில் முதல்வர் வழங்கினார். நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நிலையில் சாரம் பகுதியில் கழிவறைக்கு சென்ற கணவன் மனைவி மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியான விஷவாயுவால் 3 பெண்கள் நேற்று முன்தினம் உயிரிழந்தனர். கடந்த 3 நாட்களாக பதட்டமான சூழலில் புதுச்சேரி இருந்து வரும் நிலையில் இன்று சாரம் பகுதியை சேர்ந்த பழனி, பவானி தம்பதியர் கழிவறைக்கு சென்றபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள பாதாள சாக்கடைகளை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை உடனடியாக அளிக்குமாறு மருத்துவர்களிடம் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும், விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் அரசு நிர்வாகம் வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் அலுவலகத்திற்கு உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள், காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் 285 கோடி செலவில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு டெண்டர் விடப்பட்டதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்றும், 3 அப்பாவி பெண்களின் உயிரிழப்பிற்கு அதிகாரிகளும் அரசும் தான் காரணம் என குற்றம் சாட்டினார். மேலும் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற அவர், தேசிய அளவில் நுண்ணுயிர் மூலம் தாக்குதல் ஏற்பட்டால் நடைமுறைப்படுத்தப்படுவது போல விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கீழ் அரசு நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும் என்றார். புதுச்சேரியில் விஷவாயுவால் பாதிக்கப்பட்ட பகுதியை ஆய்வு செய்த கவர்னர் ராதாகிருஷ்ணன், தவறு செய்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்தார். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த பகுதியில் கவர்னர் ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார். மேலும் உயிரிழந்த குடும்பத்தினருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து நிருபர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாகவே விஷவாயு பரவி 3 பேர்
உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சுத்திகரிப்பு நிலையத்தில் வீடு கழிவுகள் மட்டுமின்றி தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கவர்னர், தேவைப்பட்டால் வெளி மாநிலத்திலிருந்து நிபுணர் குழுவை வரவழைத்து இந்த பகுதி முழுவதும் ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி முழுவதும் உள்ள சுத்திகரிப்பு மையங்களை ஆய்வு செய்து பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் அவை உடனுக்குடன் சரி செய்யப்படும் என்றும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அருகே 3 வீடுகளில் கொள்ளை அடித்துவிட்டு மூதாட்டியிடம் தங்கச்சங்கிலி பறித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே ஆப்பிரம்பட்டு கிராமம் உள்ளது. இங்கு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு யாரும் இல்லாத 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்த மர்ம நபர் அங்கிருந்த பொருட்கள் மற்றும் பணத்தை திருடி சென்றனர். மேலும் அதே பகுதியில் வெளியே படுத்திருந்த மூதாட்டி கழுத்தில் இருந்த சுமார் 3 பவுண்ட் தங்க சங்கிலி பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார். இது தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலியான ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்பில் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் கடந்த 1 ஆண்டுகளாக ஆன்லைன் மூலம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செய்து வந்துள்ளார். கடந்த மாதம் ஃபேஸ்புக்கில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தமாக வந்த லிங்கை கிளிக் செய்த போது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். பின்பு அந்த குழுவில் ட்ரேடிங் எப்படி செய்வது என்று கூறியுள்ளனர். மேலும் அவர்கள் தாங்கள் உருவாக்கிய ஆப் மூலம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதனை நம்பிய அவர்கள் கூறிய ஆப்பில் முதலில் 5000 முதலீடு செய்ததற்கு அவர்கள் 4000 லாபமாக கொடுத்துள்ளனர். இதே போன்று ரூபாய் 20000 செலுத்தியதற்கு 10,000 லாபமாக அனுப்பியுள்ளனர். மேலும் அவர்கள் லட்சக்கணக்கில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதனை உண்மை என்று நம்பி பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அவர் முதலீடு செய்த அனைத்து நிறுவனங்களின் பங்குகளும் நாள் ஒன்றிற்கு 5 முதல் 10% உயர்வது போன்று காட்டியுள்ளனர். இதே போன்று நாள் ஒன்றிற்கு ஒவ்வொரு பங்குகளும் ரூபாய் 5% முதல் 10% வரை உயர்வது போல் இணைய வழி மோசடிக்காரர்கள் செட் செய்து வைத்திருக்கிறார்கள். அதில் நிறைய லாபம் வருகிறது என்று அவர் முதலீடு செய்துள்ளார். முதலீடு செய்து பணத்தை எடுக்க முயற்சி செய்த போது பணத்தை எடுக்க முடியவில்லை. அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த புதுச்சேரியை சேர்ந்த இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பின்பு இது சம்பந்தமாக அவர் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். மேலும் கடந்த சில நாட்களில் மட்டும் இதுபோன்று கோடிக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளதாக 20க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்து வழக்கு பதிந்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. ஆகையால் இது போன்ற இணையதளங்களில் வரும் ஆன்லைன் ட்ரேடிங் ஆப் விளம்பரங்களின் உண்மைத்தன்மையை அறியாமல் அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஆசையில் எந்த ஒரு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் ஆப்பிலும் முதலீடு செய்ய வேண்டாம் என்று இணைய வழி குற்றப்பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் IPS அவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார். புகார் அளிக்க 1930 இலவச எண் மற்றும் www.cybercrime.government.in என்ற இணையத்தில் அளிக்கலாம். புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகளுக்கான மின் கட்டணம் மட்டும் மீண்டும் உயர்த்தப்படுகிறது. வர்த்தக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு பழைய மின் கட்டணமே தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோகத்திற்கு ஒரு யூனிட்டிற்கு சராசரியாக 50 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தவும், வர்த்தக பயன்பாட்டிற்கு சராசரியாக ₹1 வரை கட்டணம் உயர்த்தவும் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்திருந்தது. இதற்கான அனுமதி தற்போது வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் வீடுகளுக்கு முதல் 100 யூனிட்டிற்கான முன் கட்டணம் ₹2.25 இருந்து ₹2.70 உயர்த்த அனுமதி தரப்பட்டுள்ளது. 101 முதல் 200 வரை யூனிட் பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின் கட்டணம் ₹3.25 இருந்து ₹4 ஆகவும், 201 முதல் 300 யூனிட் வரை தற்போது வசூலிக்கப்படும் ₹5.40 இருந்து ₹6 ஆகவும், 301 யூனிட்டிற்கு மேல்
மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ரூபாய் 6.80 இருந்து 7.50 உயர்த்த புதுச்சேரி அரசு கோரியதை ஆணையம் அனுமதித்துள்ளது. வணிக கட்டணத்தை உயர்த்த அனுமதி தரப்படவில்லை. பழைய கட்டணமே தொடரும். அதே சமயம் நிலை கட்டணம் 1 கிலோவாட் ரூபாய் 75 இருந்து ரூபாய் 200 உயர்கிறது. இக்கட்டண உயர்வு ஜூன் 16ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மின்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.2 டன் சந்தன மரத்துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை தமிழக வனத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவிலிருந்து சேலம் வழியாக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு சந்தன கட்டைகள் கடத்தப்படுவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து கடந்த 3ஆம் தேதி சேலத்தில் வனத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் சந்தன கட்டைகள் கடத்தி வருவது தெரிய வந்தது. இதனை அடுத்து 1.50 டன் எடையுள்ள ரூபாய் 3 கோடி மதிப்பிலான சந்தன கட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக கேரள மாநிலத்தை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் பகுதியில் புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சந்தன கட்டைகள் கடத்தி கொண்டு செல்ல இருந்தது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சேலம் உதவி வன பாதுகாவலர் செல்வகுமரன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட குழுவினர் இன்று புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள அந்த வாசனை திரவியம் தயாரிக்கும் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 40 கிலோ எடை கொண்ட 156 பைகளில் 6.2 டன் சந்தன துகள்களும் 4 சந்தன கட்டைகளும் இருப்பது தெரிய வந்தது. ஆனால் அதற்கான உரிய ஆவணங்களும் இல்லாமல் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இது தொடர்பாக அந்த நிறுவனத்தினரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முழுவதும் அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் 50 ரவுடிகளை கைது செய்ததுடன் பயங்கர ஆயுதங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் ஆபரேஷன் திரிசூல் என்ற பெயரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தலைமையில் புதுச்சேரி வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 4 பகுதிகளிலும் அந்தந்த சரக கண்காணிப்பாளர்களுடன் போலீசார் இன்று அதிகாலை முதல் ரவுடிகள் வசிக்கும் பகுதிகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட ரவுடி மற்றும் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட ரவுடிகள் யாரேனும் வீட்டில் தங்கி உள்ளனரா, கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா, வீட்டில் வெடிகுண்டு, வீச்சறிவால் போன்ற பயங்கர ஆயுதங்கள் ஏதேனும் உள்ளதா என்பவை குறித்து சோதனை நடைபெற்றது. அது மட்டுமன்றி புதுச்சேரி முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரும் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் கிழக்கு சரகத்தில் 17, மேற்கு சரகத்தில் 12, வடக்கு பகுதியில் 20, தெற்கில் 14 ரவுடிகளை விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த சோதனையில் சில ரவுடிகளின் வீடுகளில் இருந்து கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மக்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளர் தோல்வியடைந்தார். இதற்கு பொறுப்பேற்று பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி பதவி விலக வேண்டும் என முன்னாள் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரி பாஜகவில் உட்கட்சி பூசலால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் எல்லை பிள்ளைச்சாவடியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்த மாநில செயலாளர் ரத்தினவேல் சட்டையை கழற்றிவிட்டு அங்கிருந்த பாரத மாதா சிலைக்கு முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது மக்களவை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று செல்வகணபதி பதவி விலக வேண்டும் என்றும் அவரை மாற்றும் வரை சட்டை அணிய போவதில்லை என கூறினார். இது குறித்து தகவல் அறிந்த பாஜக முக்கிய தலைவர்கள் கட்சி அலுவலகத்திற்கு விரைந்து வந்து ரத்தினவேலை சமாதானப்படுத்தினர். இதனால் கட்சி அலுவலகத்தில் பதட்டமான சூழல் நிலவியது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில்
பொலிவுறு நகர திட்ட பணிகள் நடைபெறுவதை ஒட்டி வரும் 16ஆம் தேதி முதல் தற்காலிக பேருந்து நிலையமாக AFT மைதானம் செயல்படும் என நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இதனை அடுத்து தற்காலிகமாக AFT மைதானத்திற்கு பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை, நிழற்குடை போன்றவை AFT மைதானத்தில் விரைவாக அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடலூர் சாலையில் உள்ள தியாகி வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலையில் இருந்து ரயில்வே கேட் வரை சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்படுகிறது. ஆகவே எதிர்வரும் குறுகிய காலத்திற்கு புதுச்சேரி பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முடியும் வரை அனைத்து வழித்தட பேருந்துகளும் AFT மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. வரும் 16ஆம் தேதி முதல் AFT மைதானத்தில் இயங்கும் பேருந்து நிலையத்தை பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் இன்று இரவுடன் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ளதால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடலுக்குள் இன்று காலை முதலே செல்ல தொடங்கினர். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக புதுச்சேரி மாநிலத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இதனால் புதுச்சேரி மாநில கடலோர பகுதிகளில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து படகுகளை சீரமைத்தல், வலைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று இரவுடன் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ளதால் தயார்படுத்தப்பட்ட ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகுகள் இன்று காலை முதல் மீனவர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தடைக்காலத்தில் மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய தடைக்கால நிவாரணத்தை உடனே வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மடுகரை ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி, வெங்கட சுப்பா ரெட்டியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா புத்தகம் மற்றும் சீருடையை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் விலையில்லா புத்தகம் மற்றும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா புத்தகம் மற்றும் சீருடை வழங்கி சிறப்புரையாற்றினார். தலைமை ஆசிரியை தேவசேனா அனைவரையும் வரவேற்று பேசினார். என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தனபூபதி முன்னிலை வகித்தார். ஆசிரியர் சுதந்திரம் நன்றி கூறினார். தொடர்ந்து மடுகரை வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா சீருடை மற்றும் புத்தகத்தை துணை சபாநாயகர் வழங்கினார். நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் தலைமை ஆசிரியர் வசந்தி வரவேற்று பேசினார். பள்ளி துணை முதல்வர் சிவகுமார் வாழ்த்துரை வழங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னை நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி ஜூன் 20ஆம் தேதி சென்னை வருகிறார். சென்னை ICF-இல் தற்போது வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பில் கவனம் செலுத்தப்படுகின்றன. இங்கு இதுவரை 30க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 26க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கு இடையே இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் தெற்கு ரயில்வே சார்பில் சென்னை சென்ட்ரல் கோவை, சென்னை சென்ட்ரல் மைசூர், சென்னை சென்ட்ரல் விஜயவாடா, திருவனந்தபுரம் காசர்கோடு, சென்னை எழும்பூர், நெல்லை இடையே வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வாராந்திர வந்தே பாரத் ரயில் சேவையும் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலை தினசரி ரயில் சேவையாக இயக்க வேண்டும் என்று பயணிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இதனை அடுத்து தெற்கு ரயில்வே நிர்வாகம் ரயில்வே வாரியத்திடம் இது குறித்து பரிந்துரை செய்தது. பரிந்துரையின் அடிப்படையில் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே தினசரி வந்தே பாரத் ரயில் சேவையை இயக்க அனுமதி அளித்துள்ளது. அந்த வகையில் இந்த ரயில் சேவையை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி வரும் 20ஆம் தேதி சென்னை வருகை தரவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் வருகையை ஒட்டி ரயில்வே அதிகாரிகள் அதற்கான முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்தி உள்ளனர். அதன்படி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் சேவையை தொடங்கி வைப்பதற்கான முன்னேற்பாடு பயணிகள் குறித்து
தெற்கு ரயில்வே பொது மேலாளர் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டு ரயில்வே அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் சில அறிவுறுத்தல்களை வழங்கி சென்றார். பிரதமராக 3வது முறையாக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக மோடி 20ஆம் தேதி தமிழகம் வருகிறார். அப்போது வந்தே பாரத் ரயில் சேவை உட்பட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமராக பதவி ஏற்ற பிறகு முதல் முறையாக மோடி தமிழகம் வருவதால் பாஜக நிர்வாகிகள் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளனர். நேபாளத்தில் கடந்த திங்கட்கிழமை பருவமழை தொடங்கி பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கிழக்கு நேபாளத்தில் கனமழை பெய்து வருகிறது. தப்லேஜங் மாவட்டம் பக்டாங்லாங் ஊரக நகராட்சி பகுதியில் நேற்று இடைவிடாமல் மழை பெய்த நிலையில் நேற்று இரவு நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவின் இடிபாடுகளில் 2 வீடுகள் புதைந்தன. இதில் ஒரு வீட்டில் இருந்த கணவன் மனைவி மற்றும் அவர்களின் 2 மகள்களும் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் இன்று மீட்கப்பட்டன. அந்த குடும்பத்தினரின் சுமார் 50 ஆடுகள் மற்றும் ஏராளமான கோழிகளும் நிலச்சரிவில் சிக்கி இறந்துவிட்டன. மற்றொரு வீட்டில் இருந்தவர்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலத்தில் மழையால் பேரழிவுகள் ஏற்படுகின்றன. இந்த ஆண்டு சுமார் 18 லட்சம் மக்கள் பாதிக்கப்படலாம் என அதிகாரிகள் கணித்துள்ளனர். முனிச் சர்வதேச கால்பந்தில் உலகக்கோப்பைக்கு அடுத்து மிகப்பெரிய போட்டியான ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் தொடர் ஜெர்மனியில் இன்று தொடங்குகிறது. 24 அணிகள் கலந்து கொள்ளும் இந்த தொடர் அடுத்த மாதம் 14ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இதன் முதலாவது ஆட்டத்தில் ஜெர்மனி ஸ்காட்லாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. இந்த தொடருக்கான மொத்த பரிசுத் தொகை ஏறக்குறைய 3000 கோடியாகும். பங்கேற்கும் ஒவ்வொரு அணிக்கும் போட்டி கட்டணமாக தலா ரூபாய் 83 கோடி வழங்கப்படும். லீக்கில் ஒவ்வொரு வெற்றிற்கும் ரூபாய் 9 கோடி கிடைக்கும். கோப்பையை வெல்லும் அணிக்கு பரிசுத் தொகை ரூபாய் 72 கோடியாகும். போட்டி கட்டணம், ஒவ்வொரு சுற்று வெற்றிக்குரிய தொகை எல்லாவற்றையும் சேர்த்தால் ஒட்டு மொத்தத்தில் மகுடம் சூடும் அணி அதிகபட்சமாக ரூபாய் 255 கோடி வரை பரிசுத் தொகையாக பெற முடியும். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.